இப்போ நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கோன், அதாவது கூம்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம கூம்பை வந்து பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? கோன்னா நீங்க ஐஸ்கிரீம் கோன்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கூம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது அடிப்பகுதியினுடைய மையப்பகுதியிலிருந்து அதனுடைய விளிம்பு பகுதி எட்ஜ் வரைக்கும் இருக்கிற தொலைவு வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்டுங்களா? இதே மையப்பகுதியிலிருந்து நான் கார்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மையப்பகுதியிலிருந்து அப்படியே உச்சி பகுதி வரையும் உள்ள தொலைவை வந்து பாத்தீங்கன்னா ஹைட், அதாவது ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதனுடைய இந்த சாய்வு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சாய்வு பகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, இந்த கோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்ல 1/3 தாங்க. இது சிலிண்டருடைய வால்யூம் வந்து நமக்கு தெரியும், πr²h, ரைட்டுங்களா? இதுல அதாவது சிலிண்டருடைய வால்யூம்ல 1/3, அப்போ 1/3 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அந்த வால்யூம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோணம் வந்து கிடைக்கும், ரைட்டுங்களா? இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இதுல ஆர் இருக்கு, ஹெச் இருக்கு, அதாவது ரேடியஸ், ஹைட்டு, லென்த். இது மூணுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஹைட்டு இது வந்து ரேடியஸ்னு எடுத்துப்போம், இதை வந்து ஹைட்டுன்னு எடுத்துப்போம், இந்த ஸ்லாண்ட் ஹைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹெச்னு நம்ம எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆயிடுச்சுனாவே நமக்கு பித்தகோரஸ் தேரம் பயன்படுத்தலாம், ரைட்டுங்களா? பித்தகோரஸ் தேரம் வந்து நமக்கு தெரியும். அதாவது நமக்கு இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து தெரியணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது நான் இதை எல்ன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றத வச்சு நம்ம எல்லோட வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல ட்ரிப்ளேட்ஸ் வந்து பயன்படுத்திருக்கோம், ரைட்டுங்களா? மும்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளேட். 3, 4, 5. இதுல எல் அப்படின்றது பெரிய வேல்யூவான 5 தான், ரைட்டுங்களா? இதுதான் எல். அப்படி இல்லைன்னா 5, 12, 13. இதுல எல் எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 13 தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7, 24, 25. எல் வந்து பாத்தீங்கன்னா 25, ஏன்னா பெரிய வேல்யூ தான் எல், ஸ்லாண்ட் ஹைட், ரைட்டுங்களா? 8, 15, 17. இதுல ஹெல் வந்து பாத்தீங்கன்னா 17ன்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, அதை பார்த்தோம்னா இது முடியுது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வலைபரப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வலைபரப்பு அதாவது இங்கிலீஷ்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா πr, ரைட்டுங்களா? அதுக்கான ஃபார்முலா. மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்பாங்க. மொத்த புறப்பரப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க, πr இன்ட்டு ஹெல் பிளஸ் ஆர், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம். வால்யூம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 1/3 πr²h, ரைட்டுங்களா? இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இவ்வளவுதாங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஒரு கூம்பின் ஆரம் ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் மற்றும் சாய்வு உயரம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? வலைபரப்பு இப்போ நான் இங்க சால்வ் பண்ணலாம். நமக்கு வலைபரப்புக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், என்னங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா πr/l, ரைட்டுங்களா? பையோட வேல்யூ 22/7, ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 7, எல் வந்து 10, ரைட்டுங்களா? 7 வந்து நான் கேன்சல் பண்றேன், ரிமைனிங் வந்து 22 × 10 வந்து பாத்தீங்கன்னா 220, ரைட்டுங்களா? பை வர இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11ஓட ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா, அதாவது கழிச்சா 0 அல்லது 11ஆல் வகுப்படக்கூடிய எண் வந்து கிடைக்கணும், ரைட்டுங்களா? இப்போ 2 + 0 வந்து 2 தான், மைனஸ் இந்த 2, ரைட்டுங்களா? ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பை வர இடத்துல எல்லாமே ஆன்சரை செக் பண்ணிக்கலாம், நீங்க ஆப்ஷன் வச்சும் சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 220ன்றது தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூம்பின் ஆரம் 3 வந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய்வு உயரத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? குரூப் பி 2022 கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சாய்வு உயரம் எல் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஏன்னா இது வந்து ட்ரிப்ளேட்னு நமக்கு தெரியுது. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும், அதுல ஆரம் வந்து 3, ரைட்டுங்களா? ஆரம்ன்றது ஸோ இதுதான் வந்து மையப்பகுதியிலிருந்து விளிம்பு பகுதி வரைக்கும் ஆரம், ரைட்டுங்களா? உயரம் வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு தெரியும்,
அப்போ ஸ்லாண்ட் ஹைட் ரைட்டுங்களா, அந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5ன்னு தெரியும். நம்ம என்ன ஃபார்முலா வச்சு செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா. இப்போ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு தெரியும், அப்போ 4 ஸ்கொயர். ஆறு வந்து 3ன்னு தெரியும், அப்போ 3 ஸ்கொயர் ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ 16 கூட 9 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 25ன்னு கிடைக்கும் ரைட்டா. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நீங்கள் ட்ரிப்ளெட் படிக்கிறதுனுடைய பெனிஃபிட் என்னன்னா, கொஸ்டின்ஸை படிக்கும் போதே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம், அதாவது ஆர் ரைட்டுங்களா, 2:1 கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ இதை நம்ம R1 எடுத்துக்கலாம், இது R2 எடுத்துக்கலாம். உயரங்களின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1:2ன்றான். அப்போ இது H1, இதை H2 நம்ம எடுத்துக்கலாம். அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு SSC CGL 2024 கேட்டிருக்கான். வால்யூம் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். வால்யூமுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட்டுங்களா. அதே மாதிரி 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட்டுங்களா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க, காமனா இருக்கிறது கேன்சல் பண்ணுங்க. 1/3 கேன்சல் பண்றேன், பையும் கேன்சல் பண்றேன். ஆர் ஸ்கொயர் ஹெச்சும் அப்படியே இருக்கு. ஏன்னா இது R1 வரும், இது H1 வரும், இது R2 H2 வரும் ரைட்டுங்களா. R1 ஸ்கொயர் ரைட்டுங்களா. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இன்ட்டு H1 வந்து பாத்தீங்கன்னா 1 தான் ரைட்டுங்களா. ஈஸ்ட் R2 ஸ்கொயர் ரைட்டுங்களா. R2 வந்து பாத்தீங்கன்னா 1, H வந்து பாத்தீங்கன்னா, அதாவது H இது மல்டிப்ளைல இருக்கு, H வந்து பாத்தீங்கன்னா 2 ரைட்டுங்களா. அந்த 1க்கு 1 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2 2 4, அப்போ 2:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கும். எக்ஸாம் பார்க்கலாம். ஒரு கூம்பின் கன அளவு 1232 கன சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இதை நான் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லுவேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லுவேன். நான் ஏன்னு சொல்றேன் ரைட்டுங்களா. ஸோ நமக்கு ட்ரிப்ளேட் வந்து தெரியும். ட்ரிப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா 7, 24, 25 நமக்கு ட்ரிப்ளேட் தெரியும் ரைட்டுங்களா. 25ன்றது ஹெல்லா இருந்தா, அதாவது ஸ்லாண்ட் ஹைட்டா இருந்தா, 24ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஹெச்சா இருக்கும். 7ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆரமா இருக்கும் ரைட்டா, ரேடியஸா இருக்கும். இப்போ நமக்கு ஹைட் தெரியுது 24ன்னா ஆரம் என்னவா தான் இருக்கும்? 7ஆ தான் இருக்கும். அப்போ 7 தான் ஆன்சர் ரைட்டுங்களா. இதுதான் ட்ரிப்ளேட்னுடைய யூசேஜ். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட்டுங்களா. வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1232 இஸ் ஈக்குவல் டு 1/3 பையோட வேல்யூ வந்து 22/7 ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா. நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? 24 ரைட்டா. ஸோ 24. ஸோ 1 3 8 3 24. 22ஆல் அடிங்க பார்க்கலாம். 22 110, அப்போ 6 22 132 ரைட்டுங்களா. அப்போ 8 அடிங்க, 1 8 8 56 ரைட்டா. ரிமைனிங் இருக்குது இந்த 7 இந்த 7 தான். 49 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா. ஸோ 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. இப்படி சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்த உடனே மைண்ட் கால்குலேஷன்ல நீங்க ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. 9 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கூம்பின் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு சொல்லிட்டு SSC CHSL 2023 கேட்டிருக்கான் ரைட்டுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான், உயரம் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு L என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு ட்ரிப்ளேட் வந்து தெரியும், 3 4 5ன்னு ஒரு ட்ரிப்ளேட் தெரியும். 3 பெருக்குனா நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்ப 4 3 பெருக்குனா 12ன்னு கிடைக்கும். அப்ப 5 3 பெருக்குனா 15ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டா வந்து இருக்கும் ரைட்டுங்களா. இதுக்கு பேர் வந்து டிரைவைன் ட்ரிப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண பாருங்க. நீங்க L வந்து தனியா கண்டுபிடிக்க தேவையில்ல ரைட்டுங்களா. ஸோ ஃபார்முலா வந்து பாருங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா πr இன்ட்டு L பிளஸ் ஆர் ரைட்டுங்களா. பையோடைய வேல்யூ தெரியும் 22/7 ரைட்டுங்களா. ஆர் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ட்டு ஹெல் வந்து பாத்தீங்கன்னா 15 பிளஸ் ஒரு 9 ரைட்டுங்களா. அப்போ எனக்கு 15ம் ஒரு 9ம் 24ன்னு நமக்கு தெரியுது ரைட்டா. இப்போ 22 9 24 இது மூணுத்தையும் பெருக்குங்க ரைட்டுங்களா. பெருக்கிட்டு 7 டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 678.85 கிடைக்குது. ஏன்னா ஆல்ரெடி இது நான் பெருக்கி பார்த்துட்டேன் ரைட்டுங்களா. நான் இப்போ நோட்டை பார்த்தா இந்த ஆன்சரை வந்து போட்டேன் ரைட்டா. நீங்க ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
6th கொஸ்டின் பாருங்க. ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தின் ஆரம் வந்து 7 மீட்டர், உயரம் 24 மீட்டர் எனில் அதை உருவாக்க தேவைப்படும் துணியின் பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஏஎல்பி 2024 கேட்டிருக்கேன். இப்போ நமக்கு கூடாரம்னா இப்படி தெரியும், அதாவது டென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இதை சுத்தி அமைக்கிறதுக்கு எவ்வளவு துணி வந்து தேவைப்படும்னு சொல்லி கேட்கலாம். 7 24னா நமக்கு என்ன வரப்போகுது, 25ன்னு வரப்போகுது. அப்போ 7ன்றது ஆரம், 24ன்றது உயரம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு தெரியுது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல், ரைட்டுங்களா. பையோட வேல்யூ தெரியும் 22/7, ஆரம் வந்து தெரியும் 7, எல் வந்து பார்த்தீங்கன்னா 25 தெரியும். ஸோ 7 நம்ம கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 22 × 25, 22 × 25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 515 கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரைட்டுங்களா. ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதை நான் நோட்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5 10னா 0ல வந்து முடியணும் ஆன்சர், ரைட்டுங்களா. ஸோ ஆப்ஷன்ல எது 0ல முடிஞ்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க. ஒரு கூம்பினுடைய ஆரம் வந்து, அதாவது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காகிறது அப்படின்னா 2r எடுத்துக்க. உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால், அதாவது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி, அதாவது h/2ன்னு எடுத்துக்க. புதிய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 வந்து கேட்டுட்டாங்க. இப்போ கூம்போடைய வால்யூம் வந்து நமக்கு தெரியும் 1/3 πr² h, ரைட்டுங்களா. ரேடியஸ் வந்து 2r. இப்போ 1/3 பை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, அதனால 2r எடுத்துக்கிறேன், தி ஹோல் ஸ்கொயர். h வந்து பார்த்தீங்கன்னா பாதியா குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. 1/3 அந்த பை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 4r² வருங்களா, h/2. ஒரு 2 2 2 2 4, ரைட்டுங்களா. இது வந்து நான் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறேன், ஏன்னா மல்டிபிள் தான் இருக்கு. 2 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வந்து 1/3 பை × r² h, ரைட்டுங்களா. இப்போ πr², 1/3 πr² hன்றது வால்யூம். அந்த வால்யூம் எத்தனை டைம்ஸா மாறி இருக்கு, 2 டைம்ஸ் மாறி இருக்கு, ரைட்டா. ஸோ 2 டைம்ஸ்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. சாய்வு உயரம், அதாவது எல், ரைட்டுங்களா, 13 கொடுத்துருக்கு சென்டிமீட்டர். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். நமக்கு ட்ரிப்ளெட் தெரியும். அப்போ ஹெச் என்ன வரும், 5 12 13ன்னு வரும். வால்யூம் தான் வந்து கேட்குறான், ஜெஇ 2024. வால்யூம் வந்து நமக்கு தெரியும் 1/3 πr² ஹெச்ன்னு நமக்கு தெரியும், ரைட்டுங்களா. இப்போ 1/3 பை r², r வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 25ன்னு வரும். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து 12, ரைட்டுங்களா. ஸோ ஒரு 3 3 4 3 12, 4 25 100. அப்போ 100 பைன்றது தான் சரியான ஆன்சர். இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. பையோட வேல்யூ எடுத்து போடுங்க 22/7, இதை வச்சு இதை எடுத்து பெருக்கி, அப்படி இல்லைன்னா 3.14 நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ பையோட வேல்யூ 3.14, 00க்கு டபுள் டிஜிட் கேன்சல் ஆயிட்டுனா 314 கொடுத்துருக்கானு பாருங்க. ஸோ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கான்றத பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு திண்ம உருளையை உருக்கி, அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குங்க, அந்த சிலிண்டரை மெல்ட் பண்ணி அதே ஆரம் மற்றும் உயரம் கொண்ட எத்தனை கூம்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 கேட்டிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சிலிண்டரை வந்து எடுத்துக்கங்க, ரைட்டுங்களா. சிலிண்டர் நமக்கு தெரியும் πr² h நமக்கு தெரியும். இந்த சிலிண்டர்ல 1/3, ரைட்டுங்களா, 1/3 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கோன், ரைட்டுங்களா. இது 1/3 πr² h, ரைட்டுங்களா. அப்படின்னா நீங்க இந்த சிலிண்டரை வச்சு, இது ஒரு பங்கு தான், இன்னும் எத்தனை பங்கு பண்ணலாம், இன்னும் 2 பங்கு சேர்த்து பண்ணலாம். அப்போ ஒரு சிலிண்டரை வச்சு 3 கோன் வந்து பார்த்தோன்னா, ரைட்டுங்களா, 3 கோன் வந்து தயாரிக்கலாம். ஸோ 3 கோன்ன்றது, அதாவது 3 கோன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூம்பின் வலைபரப்பு 4070 சதுர சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டயா, அது வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதன் சாய்வு உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சாய்வு உயரம்னா எல் வந்து, ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்ப பாருங்க 4070, ரைட்டுங்களா, இஸ் ஈக்குவல் டு வலைப்பரப்பு தானே கொடுத்துருக்கான். ஓகே, வலைப்பரப்பு தான் கொடுத்துருக்கான். πr/l, பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயால வந்து பாதி 2ஆல் அடிச்சீங்கன்னா இங்கே 35 வந்து கிடைக்கும், இன்ட்டு ஹெல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும், ரைட்டுங்களா. ஒரே 7 ஐஏ 35, 5 வச்சு இது அடிங்க, 8 5 40, 1 5 5 4 5 20, ரைட்டுங்களா, இஸ் ஈக்குவல் டு 22 × L.
சரிங்களா? 22 வச்சு நீங்க இந்த 814 வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 67ன்னு கிடைக்கும். நான் டிவைட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ 67 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். Indus classes.